வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கரஞ்சி ரெசிபி. அதுக்கு தேவையான பொருட்கள் வறுத்த ரவை, மைதா, காஞ்ச தேங்காய். தேங்காய் வந்து கொப்பரை தேங்காய். நம்ம ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு வாரம் காய வச்சுக்கோங்க. வெயிலில் காய வச்சு இப்படி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சீனி, ஏலக்காய், டால்டா, உப்பு. இப்போ நம்ம வந்து சீனி ஏலக்காயும் நல்லா மையாக அரைச்சிக்க போகிறோம். அதுக்கடுத்து தேங்காவை அரைச்சிக்க போகிறோம். இதை அரைச்சி இந்த வறுத்த ரவையில் டால்டா போட்டு நல்லா கிளற போகிறோம். நம்ம சீனி ஏலக்காவும் நல்லா மையாக அரைச்சிக்க போகிறோம். நல்லா மையாக அரைஞ்சிருச்சு. இப்போ தேங்காவை மையாக அரைச்சிக்க போகிறோம். நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சாச்சு, ஜீனி அரைச்சாச்சு. இந்த வறுத்த ரவையில் இந்த ஜீனி தேங்காவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். டால்டாவை நல்லா உருக்கி இதில் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. நான் இந்த கிளறி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். பூர்ணம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக இப்போ மைதா, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி. கொஞ்சம் தண்ணியாக நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா நம்ம மைதா மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவு தான் தண்ணியாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இதில் நம்ம அச்சு வைக்கும்போது இதை ஒட்டாது, இலகி வந்துடும். அப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக ரவை கொட்டிடும். ஸோ எண்ணெய் குடிச்சிடும். அதனால் நம்ம வந்து இதை கொஞ்சம் தண்ணியாகவே பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ சின்ன சின்ன பவுல்ஸாக எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம இதுக்குள்ளே பூரணம் வைக்க போகிறோம். இந்த அச்சுக்குள்ளே இப்படி வச்சு பூரணம் நமக்கு எந்த அளவு தேவையோ இந்த அளவுக்கு. எக்ஸஸாக இருக்கிறத இங்கே தண்ணியாக எடுத்து போட்டுருங்க. இப்போ இதை மாதிரி எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். இதை நம்ம கட் பண்ணோம் பாருங்கள். இந்த இதை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இதையும் திரும்ப தண்ணி ஊற்றி பிசைஞ்சு திரும்ப இதே மாதிரியே பூர்ணம் ஸ்டஃப் பண்ணி இதை பண்ணலாம். இப்போ நம்ம அதை மாதிரி எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம். இனி இதை அவ்வளோத்தையும் ஆயிலில் போட்டு நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒன்றா எடுத்து போட போகிறோம். இப்போ இந்த கலர் வரவும் நம்ம இதை எடுத்துடலாம்.
சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது.